என்கிட்ட 18,000 டோக்கன் இருக்கு. இந்த 18,000 டோக்கன் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாருங்க. என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நானும் பாத்தீங்கன்னா மெடிக்கிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டா மெடிக்கிட்டு நான் வாங்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து அவன் வாங்கிட்டு போறான். டேய் நல்லா இருப்பியாடா நீலாம்? சரி அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு நானும் இருக்கட்டும் உனக்கு பூரா மெடிக்கிட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன நேரா இருக்க மெடிக்கிட்ட பூரா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு நேரா லாஸ்ட் ஜோன் போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா நேரா லாஸ்ட் ஜோன் வந்தா என் டீம்மேட் 3 பேர் வழக்கம் போல செத்து போயிருவாங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இவங்களெல்லாம் ரிவே பண்ண போகணுமா அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே சரி பரவாயில்ல ரிவே பண்ண போவோம் அப்படின்னு நானும் வெண்டிங் பாஸ் கிட்ட வந்துருவேன். சரி வாங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. சரி போய் ரிவே பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா வெண்டிங் பாக்ஸ் வந்தா பின்னாடி இருந்து வேற எனிமி அடிச்சுக்கிட்டு இருந்தா. சரின்னு இறங்கி இந்த இடத்துல ஒரு மெடிக்கிட்ட போட்டு பின்னாடி திரும்பி பார்ப்போமே பார்த்தா நல்ல வேலை நம்மள்ட்ட எனிமி இல்ல. சரி பரவாயில்ல ரிவே பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவே பண்ணி விட்டுருவேன். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்க அக்கௌண்ட் அனுப்பி ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ப்ரோ நான்